ஹலோ சொந்தங்களே, இன்னைக்கு பயங்கரான பசிங்க. அதுக்கு நான் சிம்பிளாக தக்காளி சாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க நான் இன்னைக்கு பண்ணேன். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வெங்காயத்தை ரொம்ப நைஸாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். கூட வந்துட்டு தக்காளியுமே நான் நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் நெய்யையுமே ஊற்றியாச்சு. தென் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம தேவையான பிரியாணி பொருள்களை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையுமே பச்சை மிளகாவையும் நைஸாக நறுக்கி போட்டுக்கலாங்க. அது ரெண்டுமே நல்லா சாட் ஆன பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தென் கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. அது எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் பேசிக்கான மசாலா தான் நான் போட்டேன். அதாவது மஞ்சள், உப்பு, மிளகா பொடி, தனியாத்தூள் மட்டும்தாங்க போட்டேன். அப்புறம் நீங்கள் தனியா இலையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மசாலா வந்துட்டு நல்லா வெந்துடும். அது வெந்த பிறகு நீங்கள் வந்துட்டு எத்தனை கிளாஸ் அரிசி போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அரிசியையும் போட்டுக்கோங்க. அப்புறம் என்னங்க, ஒரு விசிலை விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி கூட தோற்று போகுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே